ஸோ இது நம்மளோட ப்ளாட் ஏரியா. பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது. இங்கே இது நம்மளோட ப்ளாட் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா 23க்கு 34.5 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்லேயும் இந்த இடத்துலையும் கோர்ஸ் இருக்குது, இந்த இடத்துலையும் நமக்கு கோர்ஸ் இருக்குது. ஸோ இதை ரைட் ஆங்கிள் எடுத்துருக்கோம். நம்ம ரைட் ஆங்கிள் எடுத்துருக்கோன்னா இதில் ஒரு 1.5 அடி கோர்ஸ் வருது. ஸோ இது 1.25 அடி இதுக்கும் கோர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டுக்கும் இதுக்கும் வந்து 1.25 அடி கோர்ஸ் இருக்குது. பேக்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே ஒரு 9 அடி கிட்ட கோர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸ் ப்ராப்பர்ட்டி மார்க் பண்ணுறது தான் நமக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். இந்த ரைட் ஆங்கிள் மட்டும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா, ரைட் ஆங்கிள் மட்டும் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஃப்ரீ ஆகிடும். ஸோ ரைட் ஆங்கிள் எல்லாமே மார்க் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு 12 காலம் வருது, பின்னால் 3 காலம். அந்த ஃபூட்டிங் சைஸ் வந்து 4.5க்கு 4.5. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 காலம் வருது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு 6 காலம் வந்து பார்த்திங்கன்னா 5க்கு 5 ஃபூட்டிங் சைஸோடு வருது. காலமோட சைஸ் எல்லாமே 1.25க்கு 3 அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோம். ஸோ சென்டராக நமக்கு போருக்கு பக்கத்தில் இங்கே ஒரு சம்பு போட்டிருக்கோம். நார்த் வெஸ்ட்டில் அங்கே ஒரு செப்டி டேங்க் வருது. செப்டி டேங்கோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம், ஒரு 15,000 லிட்டர்ஸ் போடுறோம். இது சம்பு வந்து ஒரு 5,000 லிட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இந்த ட்ராயிங்கை நான் உங்களுக்கு ஒரு தடவை காமிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரெஃபரன்ஸு. ஃபஸ்ட் ஃப்ளோரோட ரெஃபரன்ஸ் வச்சு தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு அந்த இடங்களில் ஒரு பெட்ரூம் வருது, இங்கே ஒரு ஸ்டயர்ஸு, இந்த சென்டரில் நமக்கு ஒரு லிவிங் போர்ஷன். ஸோ நமக்கு இங்கே ஒரு பெட்ரூம், அங்கே ஒரு டாய்லெட் வருது. அந்த போர்ஷனில் நார்த் வெஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்கோம். ஸோ யூட்டிலிட்டி ஏரியாஸ் இது எல்லாமே இங்கே வருது.